வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் பரப்பில் அண்மை நாட்களில் சுவிஸ் முகங்களின் பிரசன்னம் மற்றும் சுவிஸ் கனெக்ஷன் எனப்படும் சுவிட்சர்லாந்து தொடர்புகள் கொஞ்சம் தூக்கலாக இல்லையென்றால் அதிகமாக இருப்பது தெரிகின்றது. கடந்த வார இறுதியிலும் யாழ்ப்பாணத்திலும் இவ்வாறான ஒரு தொடர்பு புலப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற அரசியல் தீர்வும் பொறுப்பு கூறலும் என்ற தலைப்பிலான நிகழ்விலும் அங்கு இடம்பெற்ற டிஜிட்டல் ஆவண காப்பக அறிமுக நிகழ்விலும் கொழும்பில் உள்ள சுவிஸ் தூதரகத்தின் முதன்மை செயலாளர் பங்கேற்று உரை ஒன்றையும் வழங்கியிருந்தார். இந்த டிஜிட்டல் தரவு களஞ்சியத்தின் உருவாக்கத்துக்கும் சுவிட்சர்லாந்து தான் நிதி வழங்கியதாக தெரிகின்றது. கடந்த 2023 ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பில் ஒலிக்க விடப்பட்ட ஹிமாலயன் டிக்ளரேஷன் எனப்படும் இமாலய பிரகடனம், அதற்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ரணில் கால நல்லிணக்க நகர்வுகளுக்கும் சுவிட்சர்லாந்து தான் நிதியை வழங்கிய விடயம் மறைபொருளான விடயம் அல்ல. அந்த விடயம், அதாவது அந்த ஹிமாலயன் டிக்ளரேஷன் கிடப்பில் போடப்பட்டு ஈழத்தமிழ் மக்களின் எதிர்ப்பை எதிர்நோக்கிய பின்னர் மீண்டும் ஒரு முறை சுவிட்சர்லாந்தின் பிரசன்னம் ஈழத்தமிழர் மக்களின் அரசியல் பரப்பில் தெரிகின்றது. இந்த சுவிஸ் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் களஞ்சியத்தில் ஈழத்தமிழர்கள் தரப்பால் முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வு யோசனைகள் மற்றும் ஸ்ரீலங்கா நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்ட போர்க்கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பிலான வழக்குகளின் விவரங்களும் களஞ்சியப்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிகின்றது. இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்காவில் பேசப்படும் உத்தேசமான புதிய அரசியலமைப்பில் தமிழர்களின் அணுகுமுறை குறித்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற தமிழ் தேசிய விழிப்பு நிலை அரசியல்வாதிகளின் பங்கு அதில் இருந்தது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஒரு அரசியல் குழு சென்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இதனை செய்தி வீச்சும் அப்போது வழங்கியிருந்தது. சுவிஸ் அரசாங்கத்தின் அழைப்பில் சுவிஸுக்கு சென்று கலந்துரையாடலை நடத்திவிட்டு மீண்டும் இலங்கைக்கு இந்த குழு திரும்பி இருந்தது. இதே பின்னணியில் தான் சுவிட்சர்லாந்தின் பிரசன்னத்துடன் கடந்த 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் இன்னொரு நிகழ்வு இடம்பெற்றது. அன்று சுவிட்சர்லாந்துக்கு சென்ற அந்த குழுவில் தமிழர் தரப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரகுமார், தமிழரசு கட்சியின் சத்தியலிங்கம், அரசு தரப்பு தமிழ் முகமாக ஏகேடிஆரின் கபிலன் சுந்தரமூர்த்தி ஆகியோரும் அந்த குழுவில் இருந்தனர். அதே போல சில சிங்கள முகங்களும் அந்த குழுவில் பங்கெடுத்திருந்தனர். இந்த குழு கடந்த செப்டம்பர் 14 முதல் 21 வரை சுவிஸ் நகரங்களில் சென்று சுவிஸின் தனித்துவமான அரசியலமைப்பின் இயக்கத்துக்குரிய விளக்கத்தை பெற்றிருந்தது. இவர்களுக்கு பெடரல் எனப்படும் கூட்டாட்சி, சுவிஸின் நேரடி ஜனநாயகம், சுவிஸில் பயன்பாட்டில் உள்ள டச், அதாவது டச் மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலி மொழி மற்றும் அந்த மொழிகள் சார்ந்த கலாச்சார பன்முகத்தன்மை போன்ற வகுப்புகளும் வழங்கப்பட்டிருந்தன. இந்த சுவிஸ் பயணத்தில் பங்கேற்ற அனுரவின் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் கூட்டாட்சி அமைப்பின் அடிப்படையில் இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண தமிழ் கட்சிகளைப் போல விருப்பம் தெரிவித்ததாக கொழும்பில் உள்ள சுவிஸ் தூதரகம் இந்த பயணத்தின் பின்னர் ஒரு வியாக்கியானத்தை வழங்கி இருந்தது. இதையும் நீங்கள் அறிந்த விடயம். தமிழ் மக்களுக்குரிய பெடரல் குறித்து தென்னிலங்கை அச்சத்துடன் இடரல் பட்டு நிற்பது வரலாற்று ரீதியான ஒரு விடயம். இவ்வாறான தென்னிலங்கைக்குரிய பெடரல் இடரலில் தான் சுவிஸ் சென்ற அனுதரப்பு முகங்கள் சுவிஸின் கூட்டாட்சி தத்துவார்த்த அடிப்படையில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண விருப்பம் தெரிவித்ததாக கொழும்பில் உள்ள சுவிஸ் தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஆனால் அதன் பின்னர் சுவிட்சர்லாந்தின் பெடரல் எனப்படும் சமஷ்டி குறித்து இலங்கையில் பேசி பயனில்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ளூரில் பேச்சுக்கள் ஊடாகத்தான் தீர்வு காண வேண்டும் என ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் அனுரதரப்பின் அவை தலைவரான பிமல் ரட்நாயக்கா ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த சுவிஸ் தொடர்புகள் குறித்த ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இவ்வாறான அதிர்வுகளின் பின்னர், அதாவது செப்டம்பர் சந்திப்புகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தில் 9ஆம் தேதி சுவிஸ் பிரதிநிதியின் பிரசன்னத்துடன் இன்னொரு நிகழ்வு இடம்பெற்ற நிலையில்தான் தற்போது இலங்கையில் கிணற்றில் போட்ட கல்லாக அசைவற்று இருக்கும்
ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு இல்லையென்றால் இலங்கையின் இனப்பிரச்சனை தீர்வுக்கு சுவிட்சர்லாந்து மீண்டும் அதனை உயிர்ப்பிக்க ஒரு முயற்சிகளை எடுக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதுவும் இலங்கையின் இனப்பிரச்சனையில் இந்தியா இல்லாமல் குறிப்பாக தற்போதைய 13ஆம் திருத்தத்துக்கு அப்பால் சுவிஸ் ஏதாவது நகர்த்த விரும்புகின்றதா என்ற ஒரு வினா எழுப்பப்பட்டாலும் அனுர தரப்பு இதில் தந்திரோபாயமாக நகர்வதும் தெரிகின்றது. வடக்கு உட்பட்ட மாகாண சபைகளுக்கு தேர்தல் நடத்துவது குறித்த ஒரு பேசுபொருள் உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த அதிர்வுகள் வருகின்றன. இந்த அதிர்வுகளுடன் யாழ்ப்பாணத்தில் தற்போது இராணுவ பயன்பாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பது குறித்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று உயர்மட்ட கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு துணை அமைச்சர் மேஜர் ஜெனரல் அதாவது ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகரா, துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து துணை அமைச்சர் ஆகியோர் இந்த அமர்வுக்கு கூட்டு தலைமை பொறுப்பேற்றிருந்தனர். நாட்டின் தேசிய நல்லிணக்கத்தை இடறிக்கொள்ளுவன் விடயங்களில் காணி பிரச்சனையும் ஒன்றாக இருப்பதால் இந்த காணி பிரச்சனையை தீர்ப்பதில் தமது அரசாங்கம் தீவிரம் காட்டுவதாக அரசு தரப்பால் இந்த உயர்மட்ட கூட்டத்தின் போது குறிப்பிடப்பட்டது. தேசிய பாதுகாப்பை சமரசம் செய்யாமல் அதாவது பாதுகாப்புக்கு அவசியம் ஏற்பட்டால் அந்த காணிகளை அரசாங்கம் தக்க வைத்திருக்கும் என்ற ஒரு விடயத்துடன் ஏனைய காணிகள் விடுவிக்கப்படும் என நேற்று இந்த கூட்டத்தில் செய்தி கூறப்பட்டது. ஸ்ரீலங்காவில் தற்போது வரவு செலவு திட்டம் குறித்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்றன. இன்று நாடாளுமன்றத்தில் அந்த அதகலங்கள் இடம்பெற்ற போதுதான் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் போதைப்பொருள் மாபியாவுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்த விடயம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு வாத பிரதிவாதமாக வெடித்திருந்தது. தற்போது யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கில் போதை மாபியாக்களின் ஆட்சி நிலவுவதாகவும் யாழ்ப்பாணம் இதனால் கொந்தளிப்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அரசு தரப்பின் முக்கிய தமிழ் முகமான அமைச்சர் சந்திரசேகர் ஒரு கட்டத்தில் வடக்கில் உள்ள ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் காவல்துறைக்கும் இந்த போதை மாபியாவில் பங்கிருப்பது என்பதை ஒத்துக்கொண்டாலும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாபியாவுடன் பிணைப்பு உள்ளது என்ற விடயத்தையும் அவர் சொல்லி வைத்தார். வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஸ்ரீலங்கா படைத்துறையே பொறுப்பு என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றஞ்சாட்டிய நிலையில் சந்திரசேகரன் இந்த கருத்து வந்தது. அத்துடன் கஜேந்திரகுமார் தரப்பின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் உறுப்பினர்கள் கூட இந்த மாபியா குழுக்களை ஆதரிப்பதாகவும் அந்த மாபியா குழுக்களுடன் பிணைப்புகளை கொண்டிருப்பதாகவும் ஒரு கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீதே திருப்பினார் சந்திரசேகரன். கஜேந்திரகுமார் அணியின் யாழ் மாநகர உறுப்பினர் ஒருவரின் மகன் கடந்த மாதம் போதைப் பொருளுடனும் சில கூறிய ஆயுதங்களுடனும் பிடிபட்ட நிலையில் இந்த சுட்டு விரலை அவருக்கே நீட்டியிருக்கிறார் சந்திரசேகரன். யாழில் உள்ள போதைப் பொருள் மாபியா காரணமாக கடந்த 2 மாதங்களில் 100க்கும் மேற்பட்ட இளையோர் அவர்களின் பெற்றோரால் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இல்லைனால் அனுப்பப்படும் தீவிர முயற்சிகளை எடுத்ததாக ஒரு அதிர்ச்சி விடயத்தையும் நாடாளுமன்றத்தில் சந்திரசேகரன் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். வடக்கின் போதை மாபியாவில் சில சீருடைகளுக்கு தனியன்களாக பங்கு இருப்பதை அவர் மறுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அதற்காக முழு இராணுவத்தையும் முழு காவல்துறையையும் இந்த போதை மாபியாவுடன் தொடர்புபடுத்தி குற்றஞ்சாட்ட முடியாது எனவும் கஜேந்திரகுமாருக்கு ஒரு பதிலடியை வழங்க தலைப்பட்டார் அமைச்சர் சந்திரசேகரன். இந்த வேளை குறுக்கிட்ட ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான அருண ஜெயசேகரா போதைப் பொருள் திட்டங்களுக்காக அடுத்த ஆண்டு 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதான விடயத்தை மீண்டும் சொல்லிக் கொண்டார். இது ஏற்கனவே தெரிந்த விடயம். அனுரவின் பாதுகாட்டில் இதற்கான தொகை அறிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த ஆண்டு மட்டும் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது 20,000 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை போதை மாபியாவில் சில சீருடைகளுக்கு உள்ள பங்கு ஒரு நேரடி கூட்டுச்சதி என குற்றஞ்சாட்டிய நாடாளுமன்ற உறுப்பினரான ரிஷாத் பதியுதீன் புத்தளம் நுரைச்சோலை காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவருக்கு இந்த மாபியாவில் தொடர்பு இருப்பதாகவும் ஒரு போதை மாபியாவில் இவருக்கு பங்கு இருப்பதாகவும் இந்த போதை மாபியா வணிகத்தில் இணைவதற்கு புதிதாக பலர் வருவதாகவும் அதனால் தனக்கு அதற்கான தரகு பணம் இல்லையென்றால் கப்ப பணத்தை ஒரே தடவையில் வழங்க வேண்டும் என குறித்த உயர் காவல்துறை அதிகாரி தொலைபேசியில் சொன்ன விடயம் தன்னிடம் ஒலிப்பதிவாக இருப்பதாகவும் ரிஷாட் பதியுதீன் சொன்னார். அத்துடன் புத்தளம் பகுதியில் இடம்பெறும் அனைத்து போதைப் பொருள் மாபியா நடவடிக்கைகளுக்கும் குறித்த OSC தர அதிகாரிதான் பொறுப்பு எனவும்
குறித்த அதிகாரிக்கு எதிராக இன்னமும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அனுர அரசாங்கத்திற்கு எதிராக இந்த போதைப்பொருள் மாபியாவுடன் தொடர்புடையதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ராஜபக்ஷ தரப்பு உட்பட்ட தரப்பினர் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் ஒரு எதிர்ப்பு பேரணியை திட்டமிட்ட விடயம் நீங்கள் அறிந்த முடியும். ஆனால் இந்த எதிர்ப்பு பேரணி எங்கே முறையான ஆதரவு இல்லாமல் பிசுபிசுத்து விடுமோ என்ற ஒரு அச்சம் தற்போது அந்த எதிர்ப்பு பேரணியில் பங்கெடுக்கும் முக்கியமான தலைகளுக்கு ஏற்பட்டுள்ளதால் அவசரமான ஆட்சேர்ப்புக்கு அவர்கள் முண்டியடித்துக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் இந்த எதிர்ப்பு பேரணியில் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி சற்று பின்னடித்திருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசா மாத்திரம் பின்னடிக்கவில்லை. நாமல் ராஜபக்சே இந்த எதிர்ப்பு பேரணியில் மும்புறம் காட்டினாலும் அவரது தந்தையான மஹிந்தவும் பின்னடித்தமை நாமலிற்கு ஒரு பின்னடைவாக வந்திருந்தாலும் அதனை வெளிக்காட்டாமல் தனது தந்தை இதில் பங்கெடுக்காவிட்டாலும் அவரது ஆசீர்வாதம் இந்த எதிர்ப்பு பேரணிக்கு இருப்பதாக அவர் கூறி நிலைமையை சமாளித்துக் கொண்டார். மஹிந்தவை பொறுத்தவரை இந்த எதிர்ப்பு பேரணியில் அவர் பங்கு பெற்றினால் அது ஒரு அடையாளமாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த எதிர்ப்பு பேரணியில் பங்கு பெற்றுவதிலிருந்து அவர் தனது காய்வெட்டலை செய்திருக்கின்றார். ஆனால் அந்த காய்வெட்டலுக்காக அவர் ஒரு நூதனமான காரணத்தை குறிப்பிடுகின்றார். தினசரி தன்னை பார்வையிடுவதற்காக ஆதரவாளர்கள் தங்காலைக்கு வருவதாகவும் இதனால் இந்த ஆதரவாளர்களை ஏமாற்றிவிட்டு தங்காலையிலிருந்து நுகேகொடைக்கு இந்த பேரணிக்காக செல்வதில் தனக்கு சிரமம் இருப்பதாகவும் மஹிந்த ஒரு வியாக்கியானத்தை வெளியிட்டிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரை அவர் தனது 80வது வயதை இன்னும் 5 நாட்களில் எட்ட உள்ளார். இந்த நிலையில் 80வது வயது கடந்த மூதாளராக 21ஆம் தேதி எதிரணியினரால் நடத்தப்படும் நுகேகொடை பேரணியில் அதுவும் அனுரவின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்துக்கு எதிரான பேரணி என அடையாளமிடப்பட்ட இந்த பேரணியில் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்று அனுரவுக்கு எதிராக கொடிபிடிப்பது அவருக்கே இப்போது சிரமமாக மாறியிருக்கின்றது போலும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். இந்திய தலைநகர் டெல்லியில் இடம்பெற்ற வாகன குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் துருக்கி தலைநகர் அங்காராவில் உள்ள உகாசா என்ற குறியீட்டு பேரில் இருந்த ஒரு மர்ம நபருடன் தொடர்பில் இருந்ததாக இந்தியாவின் புதிய புலனாய்வு தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. அரபு மொழியில் சிலந்தி என பொருள்படும் இந்த உகாசா என்ற கோட்நேம்காரர் தான் தனது செஷன் செயலி மூலம் இந்தியாவில் இருந்த குழுவை இயக்கிக் கொண்டதாக இந்திய புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாகவும் இந்த கோட்நேம் உகாஷா குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட உமர் மற்றும் அவரது பங்காளிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்ததாகவும் தற்போது விவரங்கள் தெரிய வருவதாக கூறிக்கொள்கிறது. இதற்கிடையே டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்த i20 ஹுண்டாய் ரக வாகனத்தில் கொல்லப்பட்ட நபர் வைத்தியர் உமர்தான் என்பது அவரது உடற்பாகங்கள் மீதான மரபணு சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த தாக்குதல்களில் 4 மருத்துவர்கள் தொடர்புபட்டமை மருத்துவ வட்டாரங்களையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. இதற்கிடையே முன்னதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட அல்பாலா பல்கலைக்கழகத்தின் மருத்துவரான ஹசன் டெல்லி குண்டுவெடிப்புக்கு பின்னர் காணாமல் போனதாக அறிவிக்கப்படுகின்றது. ஃபரிதாபாத்தில் இயங்கிய பயங்கரவாத வலையமைப்புடன் தொடர்புடைய சிலர் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவிலிருந்து துருக்கியின் அங்காரா நகருக்கு பயணம் செய்ததாகவும் அந்த பயணத்தின் போதுதான் இவர்கள் உகாசா என்பவரின் வலையமைப்பில் இணைந்ததாகவும் சந்தேகங்கள் அளித்து வருகின்றன. இதற்கிடையே உமரின் இன்னொரு தாக்குதல் திட்டம் அயோத்தியையும் குறிவைத்து இருந்ததாகவும் எதிர்வரும் 25ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவிலில் கொடியேற்றப்படும் போது இந்த தாக்குதலை நடத்த அவர் திட்டமிட்டதாகவும் இதற்காக அவர் 3 மேலதிகமான வாகனங்களை கொள்வனவு செய்ததாகவும் இந்திய புலனாய்வுத்துறையினர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இவை இந்திய நிலவரங்கள். அடுத்து அமெரிக்க நிலவரத்தை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்டகால அரச முடக்கம் என்ற பதிவை பெற்ற கூட்டாட்சியின் அரச இயந்திர முடக்கம் அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் ஒப்பந்தத்துடன் முடிவுக்கு வந்தது. முன்னதாக 2022க்கு 2009 என்ற வாக்குகளின் அடிப்படையில் அரசாங்கத்தை மீண்டும் திறப்பதற்கான நிதி மசோதாவை அமெரிக்க காங்கிரஸ் அதாவது அமெரிக்க நாடாளுமன்றம் அங்கீகரித்த பின்னர் அந்த சட்டத்திற்கு ட்ரம்ப் ஒப்புதலை வழங்கியதும் அதிகாரப்பூர்வமாக இந்த முடக்கம் முடிவுக்கு வந்தது. ஆயினும் நிலைமை சீராக இன்னும் ஓரிரு நாட்கள் எடுக்கும் என தெரிகின்றது. இந்த புதிய சட்டம் ஜனவரி 30ஆம் தேதி அன்று காங்கிரஸில் ஒரு புதிய சவாலை எதிர்நோக்கி கொண்டாலும்
2026ஆம் ஆண்டுக்கு அதாவது அடுத்த ஆண்டுக்கு முழுவதும் சில முக்கிய நிறுவனங்களுக்கு நிதி உதவியை வழங்கும் வகையில் ஒரு உறுதிப்பாடு இந்த புதிய நிலவரத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை அமெரிக்க நிலவரம். அடுத்து பிரான்சை பொறுத்தவரை அதன் பாதுகாடும் அதாவது வரவு செலவு திட்டமும் இழுவரைக்கு உள்ளாகிய நிலையில் பிரான்சின் கீழ் அரங்கமான அதாவது நாடாளுமன்றத்தில் நேற்று ஓய்வூதிய சீர்திருத்தம் இடைநிறுத்தப்படும் சட்டம் மூலம் ஒப்பேற்றப்பட்டது. இந்த சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்துக்கு 255க்கு 146 என்ற வாக்குகள் வழங்கப்பட்டன. அதாவது பல வாக்குகளின் வித்தியாசத்தில் இந்த திட்டம் இப்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு தன் மீதும் தனது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சோசியலிச கட்சிக்கு வழங்கிய பெரிய சலுகையை தொடர்ந்து இந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது. 2 ஆண்டுகளில் 5 பிரதமர்களை கண்ட பிரான்ஸ் யூரோ மண்டலத்தில் மிக பெரியதாக மாறியுள்ள பட்ஜெட் பற்றாக்குறைக்குரிய ஒரு நாடாக அவதானம் பெற்றிருக்கின்றது. இந்த பட்ஜெட் பற்றாக்குறையை குறைப்பதற்கு பிரான்ஸ் போராடி கொள்கின்றது. இதனால் அனைத்துலக முதலீட்டாளர்களும் பிரான்சின் ஐரோப்பிய பங்காளி நாடுகளும் பிரான்சின் வரவு செலவு திட்ட நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இறுதியாக பிரித்தானியாவில் பிரதமர் கேர் ஸ்டாமரின் தொழிற்கட்சி ஆட்சி உருவாகி இன்னும் 1.5 வருடங்கள் கடக்காத நிலையில் பிரதமர் கேர் ஸ்டாமர் தனக்கு மேலே ஒரு கத்தியை எதிர்நோக்கி வருகின்றார். பிரதமரின் பதவிக்கு உடனடியாக சில சதிகள் மேற்கொள்ளப்படுவதான செய்திகள் எல்லாம் வருகின்றன. 2 வார காலத்துக்குள் வரவு செலவு திட்டம் முடிவடைந்த கையுடன் ஸ்டாமரை பிரதமர் பொறுப்பிலிருந்து அகற்ற அவரது பங்காளிகளே சிலர் சதித்திட்டங்களை தீட்டி வருவதான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக வந்துள்ளன. ஸ்டாமரின் பிரதமர் பொறுப்பை கவிழ்க்க அவரது நெருங்கிய அமைச்சரவை பங்காளிகளான வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் ஆகியோர் இருப்பதாக செய்திகள் குறிப்பிட்டாலும் இந்த செய்திகளை வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் கடுமையாக மறுத்திருக்கின்றார். இந்த சதி கதைகளை முட்டாள்தனம் என அவர் வர்ணித்தார். பிரதமருக்கு எதிராக தான் ஒருபோதும் சதி செய்யவில்லை எனவும் அவரது பிரதமர் பொறுப்புக்கு தான் இலக்கு வைக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அரசியலில் நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ இல்லை என்பது பிரித்தானிய அரசியலுக்கும் பொருந்தும் என்பது இன்னொரு முக்கியமான விடயமாகும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.